ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அநேக மாதங்களுக்கு பின்பாக மீண்டும் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் அடியனுக்கு தந்த பாக்கியத்திற்கு ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் அடியனுக்கு தந்த இந்த கிருபைக்காய் பாக்கியத்திற்காய் இந்த வாய்ப்புக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைனில் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நான் ஒரு பெரிய மெசேஜ் எதுவும் எடுக்கலை. இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு கொஞ்சம் எனக்கு கடந்த அநேக நாட்களாக எனக்குள்ளே வந்து கொண்டிருந்த வார்த்தை, அது எனக்காக வந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நான் இன்றைக்கு பேச வேண்டும் என்று உண்மையிலே ஆவியிலே நான் உணர்ந்தேன். அதனால நான் இன்னைக்கு அந்த வார்த்தைகளை பேசிவிட்டு நான் முடிந்தால் இறுதியில் கொஞ்ச நேரம் நான் ஜெபத்திற்காக எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வார்த்தைக்கு ஏற்றது போல கொஞ்ச நேரம் ஜெபத்திற்கு எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 2 வசனங்களை எடுத்து வாசிப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 10வது அதிகாரத்தின் 9வது வசனம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு. அது ஆங்கிலத்தில் இன்னும் அழகா இருக்கும். அதோட கரெக்டான டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா, இயேசுவை நீ கர்த்தர் என்று அறிக்கையிட்டு. அது இன்னொரு வசனத்தில் அழகா படிக்கலாம். எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தின் 3வது வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை கர்த்தர் என்று நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. நான் இதுக்கு முன்னாடி நான் அநேக முறை பிரசங்கத்தில் சொல்லி இருக்கிறேன். நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு மேபி ஒரு குறை என்ன ஆயிடுச்சுன்னா, அநேக வார்த்தைகளை நாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி அந்த வார்த்தையுடைய அர்த்தம் அந்த வார்த்தையினுடைய ஆழம் அநேக வேளைகளிலே நமக்கு புரியாமலே இருந்துவிடும். அது காமனாக யூஸ் பண்ணுறது தானே. அதனால யாராவது ஒரு வேளை நம்மள்கிட்ட யாரு ஆண்டவர் என்றால் என்ன, கர்த்தர் என்றால் என்ன அப்படின்னு நம்மள்கிட்ட திடீர்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர்னா இயேசு. நமக்கு அவ்வளவுதான் தெரியுதே தவிர அதோடைய அர்த்தம் நாம் அநேக வேளைகளிலே நாம் ஆராய்ந்து தியானிக்க நாம் விட்டு விடுகிறோம். ஏன்னா நம்ம எப்போதுமே கேட்கிற வார்த்தை, எப்போதுமே சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசுவே, என் ஆண்டவரே, என் கர்த்தரே, இப்படியே நாம் சிறு வயதிலிருந்தே கேட்டு 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 பழகி நாமும் சொல்லி 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 அதன் அர்த்தத்தை சில வேளைகளிலே விட்டு விடுகிறோம். இயேசுவை கர்த்தர் என்று, இயேசுவை ஆண்டவர் என்று யாரு வாயினாலே அறிக்கை செய்கிறார்களோ, இருதயத்தில் விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களா? யார் ஆண்டவர்? ஹூ இஸ் லார்ட்? அப்படி என்றால் ஆண்டவர் என்றால், கர்த்தர் என்றால் ஆளுகை செய்கிறவர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அதான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தருத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆங்கிலத்தில் எப்படி சொல்ல இருக்கப்படுகிறது? தி கவர்மெண்ட், அந்த ஆளுகை, அந்த கர்த்தருத்துவம், அதுதான் கர்த்தர் என்று சொல்லு. கர்த்தர் என்றால் ரூலர், ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்ப யார் ஒருவன் வாயினாலே அறிக்கை செய்கிறானோ, யாரு கன்ஃபஸ் பண்ணுகிறானோ, அந்த இயேசு என் ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுதான் என் ராஜா, என் எஜமானன், எனக்கு சொந்தக்காரர், என்னை ஆளுகை செய்கிறவர் என்று யார் இயேசுவை அறிக்கை செய்கிறானோ, இந்த நாயினாலே, இந்த வாயினாலே, இந்த நாக்கினாலே யார் அறிக்கை செய்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவானோ. ஏதோ சும்மா எல்லாரும் புரியாத சும்மா இயேசு ஆண்டவர் அப்படின்னு சொன்னோன்னா ரட்சிக்கப்பட்ட, அப்படி இல்லை. ரட்சிப்பு நாம் தேவன் விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் தந்தார்.
அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம். ஆனால் மீட்கப்பட்ட உடனே, நான் ரோமர்ல வாசிக்கலாம், நான் இன்றைக்கு அல்ல, நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நாம் பாவத்தில் இருக்கும்போது நம்முடைய அவயவங்கள், நம்முடைய சரீரம் முழுவதுமாய் நம் பாவத்திற்கு அடிமையாய் கொடுத்திருந்தோம். பாவம் சொல்லுவதை எல்லாம், இச்சித்ததெல்லாம், மாம்சம் இச்சித்தது எல்லாத்தையும் செய்வதற்காக நாம் இந்த சரீரத்தை கொடுத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? இனி இயேசு என் ஆண்டவர், அவர் என் எஜமானர். நான் எப்படி பாவத்திற்கு அடிமையா இருந்தேனோ அதே போல நான் இப்பொழுது இயேசுக்கு அடிமையாகி விட்டேன். இந்த சரீரம் என் ஆண்டவருக்குரியது, அவர் என்னை ஆளுகை செய்வார். அப்படி சொல்லிதான் நாம் கிறிஸ்துவை பின்பற்றி அவரை எனக்கு ஆண்டவராக கொண்டு நாம் பின்பற்ற வேண்டும். ஏன் இந்த நாவினாலே அறிக்கை செய்யப்பட வேண்டும்? இன்னைக்கு இந்த வசனம், வார்த்தை நாவை குறித்து. அதனால நான் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். ஒரு காரியத்தினால மாத்திரம், ஒரு மெசேஜ் மட்டும் எடுத்துட்டு இவ்வளவுதான் ரட்சிப்பு, இவ்வளவுதான், அப்படி எடுக்கக்கூடாது. வேதத்திலே அநேக காரியங்கள் உண்டு, எல்லாவற்றையும் எடுத்து சமப்படுத்தி போக வேண்டும். எல்லா வேளைகளிலும் நம்ம ஒவ்வொரு காரியத்தை தியானிப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த நாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதுல உங்களுக்கு தெரியாத ஒரு காரியம் ஒன்றுமே இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ஆனா இன்றைக்கு ஏன் இந்த வசனம் வருகிறது என்றால், என்னை மிகவும் சேலஞ்ச் பண்ண ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்குள்ளே வரும்போது என்னை சேலஞ்ச் பண்ண ஒரு காரியம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேனா. நம்முடைய கரத்துல இந்த வேத புஸ்தகம் இருப்பது அது மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் அதே வேளையிலே நான் வசனங்களை படித்து வாசித்து 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 அநேக வேளைகளிலே அநேக வசனங்களை நமக்கு சாதகமாய் வாக்குத்தத்தமாய் நம்மளை தேற்றுவதாய் இல்லாத பட்சத்திலே அப்படி வாசித்து அப்படி விட்டுருவோம். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, உங்க வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பீராம். எந்த வசனம் எனக்கு நீர் தந்தாலும் அதை பார்த்து நான் அதில் முகத்தை பார்த்து, ஆண்டவரே எனக்குள்ள, ஆண்டவரே என்னல அது, நான் அதை ரொம்ப சீரியஸாக எடுக்கணும்ப்பா. ஒவ்வொரு காரியத்தையும் நான் அப்படி யோசித்து பார்த்தேன். பாருங்க, ஒரு வசனம் வந்த உடனே வசனத்தை எடுத்து பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு நோக்கி பார்த்தா, அவர் வசனத்துக்கு முன்னாடி நடுகிறவனா இருந்த ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அப்படி நோக்கி பார்ப்பாராம். ஹல்லேலூயா! என்ன பெரிய பாக்கியம் பாருங்க. ஸோ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதை அவ்வளவு சீரியஸா எடுக்கல அப்படின்னா இன்னைக்குள்ள பிரசங்கம் உங்களுக்கு கேட்டும் உண்மையிலே பிரயோஜனம் இல்லாம இருக்கும். நான் இப்பவே சொல்லிடுறேன். ஆனா எந்த வசனம் வரும்போதும் வேதத்தில் அப்படிதான் இருக்கா, ஆண்டவரே அந்த வசனத்தை வச்சு நான் என்ன சுயமா நான் பரிசோதிக்கட்டும், ஆண்டவரே அது அப்படிதான் இருக்காப்பா, உண்மையாப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வேதத்தில் இருக்கிற எல்லாமே தேவனுடைய வார்த்தை என்று? இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் மாறாது, அது காலத்திற்கு ஏற்ப மாறாது, அழியாது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமை. இனி நாம் வசனத்துக்குள்ள போகலாம். எடுத்து வாசிங்க. முதலாவது, ஏன் நாவு மிகவும் முக்கியம்? தேவன் ஆண்டவர் என்று சொல்லும்போது நம்முடைய நாவு ஏன் அது மிகவும் முக்கியம் என்று எடுத்து வாசிப்போம். யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தின் 3வது அதிகாரம், யாக்கோபு 3வது அதிகாரத்தின் 5வது 6வது வசனங்கள். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காற்றை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஒரு நாவுக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியமா எழுதுறாரு பாருங்க. வேற எந்த ஒரு அவயவத்தை குறித்தும் இவ்வளவு பயங்கரமா ஆண்டவர் எழுதி இருக்க மாட்டார். அது என்ன சொல்கிறது? நாவு சிறிய அவயவம் தான், ஆனா பெருமையானவர்களை பேசும். அது நெருப்பு போன்றது. ஒரு பெரிய காட்டை கொளுத்துவதற்கு ஒரு சின்ன தீப்பொறி போதும். நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறதா. அப்போ எவ்வளவு முக்கியம் பாருங்க இந்த நாவு. அதே அதிகாரத்தில்
நான்காவது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கப்பல்களையும் பாருங்கள், கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அதே மாதிரி நாவுமானது, அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எவ்வளோ பெரிய ஷிப்பா இருந்தாலும், எவ்வளோ பெரிய கப்பலா இருந்தாலும், சின்ன சுக்கானை பிடித்து திருப்பி அதோட டைரக்ஷனே மாத்துற அளவுக்கு வல்லமை எதற்குண்டாம்? நம்முடைய நாவுக்கு உண்டாம். இந்த முழு சரீரத்தையும் நாம் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை காத்துக்கொள்ளும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இந்த நாவை நாம் அடக்காவிட்டால் இது இந்த முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடுமா. இது நான் இங்கேருந்து ஏதோ புதிய ஞானத்தில் விளக்கி சொல்வதல்ல, அங்கே இருக்க வசனத்தை எடுத்து அப்படியே மெதுவாக சொல்கிறேன், அவ்வளோதான். வசனம் அப்படி தானே இருக்கு எல்லாருக்கும், அதே வசனத்தை தான் சொல்கிறேன். இன்னொரு வசனத்தை பாருங்கள், அதை எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறீங்க பாருங்க. யாக்கோபு 1வது அதிகாரத்தின் 26வது வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினான், அவனுடைய தேவ பக்தி இருக்கும். சிறிதாய் பலன் கொடுக்குன்றிருக்கா? அப்படி இல்லை. ஒருவன் தன் நாவை அடக்காமல் இருந்தால் அவனுடைய தேவ பக்தி என்னதான்? வீணா. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? his religion is worthless. அப்படின்னா அவனுடைய தேவ பக்தி எல்லாம் ஜீரோ, அது பயனே கிடையாது. ஒருவன் தன் நாவை அடக்க முடியவில்லை என்றால் அவன் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். நீங்க எவ்வளோ பெரிய தேவ பக்தி காட்டினாலும் சரி, உபவாசம், சர்ச்சில் வந்த அந்நிய பாஷை, வீட்டில் போனா ஜெபம், பைபிள் வாசிப்பு, இதெல்லாம் பக்தி, தேவ பக்தி. ஆனால் வேதம் தெளிவாய் மறைபொருள் இல்லாமல் அழகாய் எழுதி இருக்கிறது, ஒருவன் தன் நாவை அடக்காவிட்டால் அவன் தேவ பக்தி சொல்லுங்க வீணா இருக்கும். எத்தனை பேர் இந்த வசனத்தை சீரியஸா எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய சீரியஸ்னஸ் புரியும். ஆண்டவரே, நான் எவ்வளவு பக்தி காட்டினாலும் சரி, உம்முடைய வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, நான் வார்த்தையிலே நான் அடக்க முடியாமல் தவறி அப்படிப்பட்ட மனுஷனா இருந்தார், என் நாவு எனக்கு அடங்காவிட்டால், நீர் என் ஆண்டவராய் வைத்து நான் உமக்கு கீழ்ப்படிய இந்த நாவையும் நான் அர்ப்பணிக்காவிட்டால் அது இன்னும் அந்த நெருப்பு போல, விஷம் போல கக்கி கொண்டு அப்படியே இருக்குமானால் என் தேவ பக்தி எல்லாம் வீணாயிருக்கும். அதை நாம் உறுதியாய் நம்ப வேண்டும். ஏன்னா தேவ வார்த்தை அப்படி சொல்லுகிறது. நாவினாலே செய்கிற ஒரு சில பாவங்கள், இன்னைக்கு எல்லாவற்றையெல்லாம் சொல்லிவிட முடியாது, ஆனால் வேதம் காட்டுகிற ஒரு சில காரியங்களை நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். நாம் இந்த வசனத்தை கேட்கும் போதே, வாசிக்கும் போதே நாம் வேற ஒன்றும் பற்றி யோசிக்க போறதில்லை. நாம் நம்மை உள்ளத்திலேயே நாம் ஆராய போகிறோம். ஆண்டவரே, நான் கேட்கிற வார்த்தை எனக்கு எப்படி இருக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அது எப்படி ஆண்டவரே இருக்கு, அதை நீங்க அப்படியே உங்களுக்குள்ளேயே நீங்க ஆராய்ந்து கொண்டு தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். முதலாவது காரியம் எடுத்து வாசிப்போம். நான் ஒரு 3-4 வசனங்களை சொல்லுகிறேன், அதன் பின்னாக நாம் அதை எடுத்து வாசிக்கலாம். ஏன் அது எத்தனை முறை வேதாகமத்தில் இருந்தாலும் நான் 1-2 வசனங்களை மாத்திரம் இன்றைக்கு வாசிக்க சொல்லுகிறேன். எடுத்து வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 1வது அதிகாரத்தின் 29வது வசனம், 30வது வசனம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும், சரி அதுல கொஞ்சம் லிஸ்ட் இருக்கு. 30வது வசனம், புறங்கூறுகிறவர்களாய் அவதூறு பண்ணுகிறவர்களாய் தேவ பகைஞருமாய். மீண்டும் அதுல கொஞ்சம் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 32வது வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் தாங்களே செய்கிறது மட்டுமல்லாமல்
உங்களிடத்தில் பிரியப்படுகிறவைகளுமாய் இருக்கிறார்கள். 2 வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 30வது வசனம் துவங்குகிறது, புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்கள். புறங்கூறுகிறவர்கள் those who slander, அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லுகிறவர்கள், அதான் புறங்கூறுகிறவர்கள். 2வது அவதூறு பண்ணுகிறவர். புறங்கூறுகிறவர்கள் அப்படின்னா காசிப் பண்றவங்க, மற்றவங்களுக்கு பின்னாடி பேசுவாங்கல்ல. நான் இன்னைக்கு தமிழ்ல அதுக்கு என்ன வார்த்தைன்னு புரியறதுக்காக கூகுளில் பார்த்தேன். அது போட்டிருக்கு கிசு கிசு. இந்த நம்ம நியூஸ் பேப்பரில் பார்ப்போம்ல, இந்த கிசு கிசு, இந்த அடுத்தவங்களை பற்றி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காசிப் பண்ணுவோம்ல. நீங்கள் ஏதோ தெரியாத மாதிரிலாம் இருக்காதீங்க, நமக்கு அந்த வார்த்தை தான் தெரியலையா இருக்கும், எல்லாரும் பண்ணுறது தான். நான் ஏதோ பேசும்போது நான் மட்டும்தான் பாவி மாதிரி, நீங்கள் எல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. காசிப் எல்லாருக்கும் தெரியும், அது நேச்சுரலாக நமக்கு வர்றது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். 2வது காரியம் அவதூறு பண்ணுகிறவர்கள். அவதூறு பண்ணுகிறவர்கள் என்ன? அடுத்தவர்களை குறித்து குறை சொல்லுகிறவர்கள், அடுத்தவர்களை குறித்து பேசுகிறவர்கள். இது 1வது வசனம். 2வது வசனம் தீத்து 3வது அதிகாரத்தின் 2வது வசனம். தீத்து 3:2, ஒருவனையும் தூஷியாமலும், அதுவும் அதே வசனம் தான். அவதூறு பண்ணுகிறவர்கள், ஒருவனை குறித்து தூஷித்து பேசுவது, மற்றவர்களை குறித்து தீமையாய் பேசுவது. அடுத்த வசனம் எபேசியர் 4:31, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது ஆண்டவர் கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரத்தின் 11வது வசனம், சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள், ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். இதுவும் அப்படிதான், தூஷணம், ஒருவரை குறித்து மோசமாய் சொல்லுவது, அடுத்தவர்களை கத்து தப்பா போய் இன்னொரு இடத்துல சொல்லுவது. நீதிமொழிகள் 20வது அதிகாரத்தின் 19வது வசனம், தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். ஆதலால் உதடுகளினால் அலப்புகிறவனோட கலவாதே. அதான் காசிப் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க கூட கலவாதேன்னு யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார். எத்தனை வசனங்கள் பாருங்க. நான் இதுல எல்லா வசனையும் எடுக்கல. நீங்க புதிய ஏற்பாட்டிலேயே வாசிக்கும் போது, நிருபங்கள் வழியா போகும்போது நமக்கு என்ன தெரியுமா? புறங்கூறுகிறவர்கள், தூஷணம் சொல்லுகிறவர். இது நமக்கு ஒருவேளை வாசித்து நிறைய பேருக்கு புரியாமலே இருக்கும். எனக்கே தமிழ்ல நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள் புரியாது. ஆனாலும் நம்ம வசனம் அதனால வாசித்துட்டு போயிடுவோம். அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருவேளை நம்ம அந்த கேட்டகரியில தான் இருப்போம். நம்ம அதை அப்படியே வாசித்து அப்படி விட்டுருவோம், பிரச்சனை இல்லை. ஆனா அங்க சொல்லப்பட்ட காரியங்கள் மிகவும் எளிதான காரியங்கள் இல்லை. ஏதோ உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காது, இன்னொரு விஷயம் கிடைக்காது, அப்படிப்பட்டதெல்லாம் காரியங்கள் சொல்லுகிறது. இங்க சொல்லப்பட்ட லிஸ்ட் எதுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய தேவ கோபாக்கினே அவர்கள் மேல விழுமா. நாம ஏதோ வாசிக்கும் போது யாரெல்லாம் ஃபெயில் ஆனாங்கல்ல பேர்ல ஒரு பெரிய லிஸ்ட் தரும்போது நம்ம வாசித்துட்டே இருக்கும்போது பால்சாம் ஜாக்சன் ஃபெயில், ஓகே பரவாயில்ல ஃபெயில், அப்படியா போகும்? இருக்க மாட்டோம். ஃபெயில் ஆச்சுன்னா ஐயோ என் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறது அந்ததுக்கே நமக்கு அவ்வளோ பயம். வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கு, நீ தூஷணம் பேசுகிறவன், அடுத்தவனை பற்றி புறங்கூறுகிறவன் ஆனால் தேவ கோபாக்கினே உண்மையிலே வரும்னு எழுதியிருக்கு. நம்ம வாசிச்சுட்டு அவ்வளோ பரவாயில்ல வருமா இருக்கும் அப்படி சொல்லி போயிட்டா நம்ம மாதிரி பரிதபிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. தன் நாவை அடக்காமல் என்ன தேவ பக்தி காட்டினாலும் வேதம் சொல்லுகிறது உங்கள் தேவ பக்தி வீணாயிருக்குமா. இறுதி நாளிலே போயிருந்துட்டு தேவனே தேவனே உம்முடைய நாமத்திலே நாங்கள் அதை செய்தோம், பிசாசை விரட்டினோம், அற்புதங்களை செய்தோம்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவாரா, நான் உங்களை அறியேன். என்ன பரிதாபமா இருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையிலே ஆண்டவரை பின்பற்றணும்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே என்னை வச்சு ஒருத்தருக்கு தலைவலி போகலைன்னா கூட பரவாயில்லப்பா, நான் ஜோம் பண்ணி யாரை என்னை பற்றி ஒரு ஜோம் பண்ணோன்னே என் தலைவலி போயிட்டு அப்படின்னு கூட யாரும் என்னை பற்றி சொல்ல வேண்டாம். ஆனால் உங்களுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உங்கள் வசனம் என் முன்னாடி வரும்போது அதை நோக்கி அது நடுங்குகிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உன் சத்தியத்தை அறிகிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நமக்கு யூடியூப்ல ஏகப்பட்ட பிரசங்கம். அதனால இன்னும் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, நமக்கு என்ன சத்தியம் பிடிக்குமோ அதை பேசுறவங்கள பார்ப்போம். அப்ப நமக்கு ஒரு ஆறுதல், பரவாயில்ல, ஏன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே பேசுவாங்க.
அப்ப நமக்கு என்ன தோணும்? இதுதான் சத்தியம், இப்படியும் இருக்குல்ல, அப்புறம் என்ன, அது அவங்க பெரிய ஆள், அவங்களே பேசுறாங்க, இனி என்ன? அப்படியே இது சத்தியத்தை விரும்புறது கிடையாது. நீங்கள் பரம்பரையா ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிருந்தாலும், நீங்கள் தேவனிடத்திலே ஆண்டவரை எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தும் என்று வேதத்தை திறக்கும் போது ஆண்டவர் தெளிவாய் ஒரு காரியத்தை உங்களோடு பேசினால், அதற்கு ஆண்டவரே அது தப்பு அப்பா அப்படின்னு சொல்ற இருதயம் யாருக்கு இருக்குதோ அவன்தான் சத்தியத்தை விரும்புகிறவன். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தேடுகிற சத்தியத்தை எனக்கு காண்பியும் ஆண்டவரேன்னா நமக்கு அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அப்படி அல்ல சத்தியத்தை விரும்புவது. அப்படிப்பட்ட சத்தியத்தை விரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டு விடுவாராம், வேதத்தில் இருக்குங்க. அப்போ புறங்கூறுதல், அடுத்தவர்களை குறித்து தூஷணம் சொல்லுவது. காசிப், அடுத்தவங்களை புறங்கூறுகிறோம் பாருங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம். அதில் 2 பார்ட்டி உண்டு. ஒன்று அது சொல்கிற ஆள், 2வது அதை கேட்குற ஆள். இந்த 2 பேர்த்துல ஒருத்தர் இல்லைன்னாலும் அந்த காசிப் செத்து போயிடும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ஒன்றொன்னா தொட்டு வந்துக்கிட்டே இருந்தார். அதில் ஒரு காரியம் இது. ஒரு கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி காசிப் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் அந்த தேவ பயத்தை அதில் கொஞ்சம் தந்தார். அதனால பேசுறது இல்லை, ஆனால் அமைதியாக கேட்டுட்டு இருப்பேன். அதுலேயும் ஒரு சுகம் இருக்கு. ஆனால் இப்பவும் தெரியாத மாதிரியே இருக்குங்க, பார்த்தீங்களா? கொஞ்சம் சிரிக்கையாவது செய்யுங்க, சொல்லுங்க ஆமாம் கரெக்ட், அதில் ஒரு சுகம் இருக்கு. என்ன காரியம் பேசினாலும் டைம் அப்போ அவ்வளோ போர் அடிக்கும். காசிப் கேட்க எவ்வளோ சந்தோஷம். என்ன பிஸியாக இருந்தாலும் ஒருத்தர் காசிப் சொல்கிறவர் கூப்பிட்டு பேசுனா ஒரு வார்த்தை கேட்டு வரும். அவங்களா எவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல. அதில் நமக்கு ஒன்றும் அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இந்த மாம்சம் அதை விரும்பும் பாருங்க, அடுத்தவனை புறங்கூறுது. வேதம் சொல்றது அவனோட கலவாதேன்னு. நம்மளும் அதுதான் வாசிப்போம், ஓ அவங்க கூட கலவாத. ஆண்டவர் நம்மளை தான் சொல்றாரு, அவர் பிள்ளைங்கள்ட்ட இவன் கூட சேராத. தெளிவா இருக்க வேண்டும். எவ்வளவு பரிதாபம் பாருங்க. நீங்க யோசித்து பாருங்க, நான் யோசித்து பார்ப்பேன். எப்படி ஆண்டவர் அங்க இருந்துட்டு சேராதான்னு சொல்லும் போது நம்ம யோசிப்போம், ஓ நம்மள தான் சொல்றாரு, அவங்க கூட சேராத, அவங்க கூட சேராது. லாஸ்ட் நாள்ல ஆண்டவர் சொன்னா அவன்கிட்ட சொன்னேன் உன்கிட்ட சேராதேன்னு, அப்படி சொன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஏன் அப்படின்னா நமக்கு நம்மை குறித்த ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் இல்லை. நம்ம சுயமாய் நாம் பரிசோதிக்க மாட்டுகிறோம். நாம ஏதோ யோசிச்சிட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அந்நிய பாஷை பேசுறேன், சபைக்கு போறேன், ஜெபிக்கிறேன், அப்படி இல்லை வேதம் சொல்லுவது. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். நீ புறம் சொல்லி நடக்காத, அடுத்தவனை பார்த்து தூஷணம் சொல்லி நடக்காது. இந்த சபையிலே வந்து நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒரே அப்பமும் ஒரே ரசத்தையும் வாங்கி கொண்டு வேற யாரு கூட பேசும்போது சபையிலே ஒருத்தரை குறித்து நாம் தூஷணம் பேசுவதில்லையா? இன்னொருத்தரை குறித்து கெடுதலாய் பேசுவதில்லையா? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பொறாமை. பேசுவது என்பது வெளிப்படுவதுதான். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அதனாலதான் மார்க் 7வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவரிடத்தில் வரும்போது இயேசு சொல்லுகிறார், அங்கே வாய் வழியாய் உட்பிரவேசிப்பது உங்களை தீட்டுப்படுத்தாது. அது வழியாய் வெளியே வருது பாருங்க, அது உங்களை தீட்டுப்படுத்தும். அந்த வசனத்திலே அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது புறங்கூறுதலை குறித்து. எத்தனை பேர் அதை மிகவும், ஆண்டவரே புறங்கூறுதல் இவ்வளவு பெரிய காரியமாப்பா, அது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொறாமையை வெளிப்படுத்துகிறதா. அது ஒரு இண்டிகேஷன் மாதிரி, ஒரு பல்பு மாதிரி. உள்ள நல்ல பொறாமை இருக்கா அடுத்தவனை பத்தி ஏதாவது தீமை கேட்கணும்னா மாம்சம் அப்படியே சந்தோஷப்படுது, கேட்கறதுக்கு ஒரு இனிமை உனக்கு. யாரையாவது பத்தி அடுத்தவங்க வீட்டில் போகும்போது சும்மா அவங்கள சும்மா ஏதாவது பேசுவோம், அவங்க ஏதாவது தொடங்கும் போது ஆமா அப்படிதான். நமக்கு உண்மை கூட தெரியாது பாருங்க, ஆனா யாராவது சொன்னது சும்மா கேட்டதே நமக்கு, அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு காது வச்சு ஒரு பாடி வச்சு ஒரு வால் வச்சு மொத்த படமாக்கி நம்ம கொடுத்துருவோம். நமக்கு மூக்கு மட்டும்தான் யாராவது தந்திருப்பாங்க, நம்ம மீதி எல்லாம் வரைஞ்சி அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவோம். எல்லாருக்கும் வரும் இந்த திறமை, அது உள்ளேயே இருக்கு. ஆனா யோசித்து பாருங்க, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாதான்.
நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன், வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் பொய்யன். பொய்யர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வேதம் அதையும் சொல்லுது. அப்ப நான் தேவன் பிரதான கட்டளையாய் நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இரண்டாவது கட்டளை, உன் பிறனை உன்னை போல நேசி. சர்ச்சில் வந்து ஒரு துணிக்கை வாங்கி அப்பம் வாங்கி எங்கள் பிதாவே எங்கள் தகப்பனே என் சகோதரனே என் சகோதரி எல்லாம் பேசுகிற இவங்களை குறித்தே நமக்கு யாராவது தூஷணம் பேசும்போது கேட்க நல்லா இருக்குன்னா நம்ம எப்படி ஆண்டவருக்கு அன்பு உள்ள இருக்கு? ஏதாவது ஒரு வீட்டில் போகும்போது யாரையாவது பத்தி மோஸ்ட் ஆஃப் த டைம் பாருங்க, நமக்கு அவங்களால எந்த பிரயோஜனமே இருக்காது. ஆனால் நம்ம அவங்களோட கொஞ்சம் பெட்டர்னு காட்டுறதுக்காக எப்போல்லாம் மற்றவங்கள கொஞ்சம் தாழ்வாக சொல்ல முடியுமோ நாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிரயோஜனப்படுத்திப்போம். அவங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கதை, நான் ஜெபத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் நமக்குள்ள ஒரு சந்தோஷம், அவங்க குறையெல்லாம் அங்கே சொல்லியாச்சு. ஆண்டவர் அருவருப்பாருங்க. உங்கள் தேவ பக்தி வீணாக இருக்குமா? யோசித்து பாருங்க. நீங்களே ஒரு நிமிஷம் உள்ளத்தில் யோசித்து பாருங்க. இந்த வாரத்தில் இல்லைன்னா இந்த மாசத்துல இல்லை இந்த வருஷம் ஒரு 8 மாதம் ஆச்சு, ஆண்டவரே நான் எந்த மனுஷனெல்லாம் பற்றி தேவையில்லாத வார்த்தை, யாருக்கு குறைகளை எல்லாம் ஆண்டவரே நான் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். யாரோ பேசுறது கேட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன் உள்ள அதை கேட்குறதுக்கு. ஆண்டவரிடத்தில் திரும்புங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே எந்த விதமான தூஷணமோ எந்த விதமான புறங்குறுதலோ வீண் பேச்சோ என் சகோதரனை குறித்தோ சகோதரியை குறித்தோ யாரை குறித்தோ அவதூறான காரியங்களோ என் வாயிலிருந்து புறப்படக்கூடாதப்பா. அதை யாராவது பேசினா அதை அடைத்து கொள்கிறத்தக்கதான செவியை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் போன மாதத்தில் ஒரு மூத்த ஒரு ஊழியரை முதல் முறையாக சந்தித்தேன். அவரை சந்திக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவர் அப்போ எரிகோ பட்டணத்தை இந்த இஸ்ரவேலர் போய் பிடித்ததை குறித்து அவர் ஒரு சின்ன காரியத்தை சொல்லி கொண்டிருந்தார். அப்போ எடுத்து வாசிங்க, யோசுவா 6வது அதிகாரத்தின் 10வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி 6:10 நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட நீங்க வாயை வச்சுட்டு சும்மா இருங்க நான் சொல்றது வரைக்கும். அப்ப 6 நாள் அந்த போதகர் சொன்னார், நம்ம துதியினால எரிகோ இடிஞ்சது, துதியினால எரிகோ இடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். ஆனா துதியினால இல்லை, அவங்க அமைதியா இருந்தாங்க, அதனால இடிஞ்சது அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் அதை எதற்காக அதை ஞாபகம் வைத்துக் கொண்டார் என்றால், அநேக வேளைகளில் இதே போல ஆண்டவர் ஒரு காரியத்தை திறப்பதற்காக இருக்கும்போது நம்முடைய வாயினாலேயே நாமே அந்த எரிகோ கோட்டையின் கதவை அடைச்சிரும். அநேக காரியங்கள், அதனால அநேக காரியங்களில் நாம் அமைதியாக இதே மாதிரி வாயிலேருந்து ஒரு வார்த்தை வராமல் அமைதியாக இருப்பது நல்லது. அதை நான் ஞாபகம் வைக்கிறதுக்காக அதை இப்படி வச்சேன். யோசுவா 6:10 நீ வாய பொத்து அப்படின்னு சொல்லி நானே எனக்கு அதை படிக்கிறதுக்காக ஞாபகம் வச்சேன் அப்படின்னு சொன்னார். அது கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் தரும்போது நான் யோசித்தேன், உண்மையிலே யோசித்து பாருங்க, 7வது நாளில் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கணுமா, அப்போ அந்த எரிகோ கோட்டை இடிஞ்சு விழணுமா. 6 நாள் நடக்கும்போது மேலே இருக்கவனை பற்றி பக்கத்தில் இருக்கவனை பற்றி எல்லாம் நம்ம அப்படியே பேசி 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 வந்துட்டு 7வது நாளில் ஆண்டவர் துதிக்க சொன்னார் சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோன்னா ஆண்டவர் பார்ப்பாரு, இந்த நாவு தான் நேற்றுக்கு என்னெல்லாம் பேசிச்சு, அதே நாவுலேருந்து இன்னைக்கு என் துதி ஆண்டவருக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்குங்க. அந்த துதியை கேட்டு அந்த கோட்டை இடிஞ்சு விழுந்துன்னா அதை விட எவ்வளோ அருவருப்பாக இருக்குங்க. என் ஆண்டவர் ஏதோ இந்த பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி ஜெய் ஜெய் சொன்ன உடனே கோட்டை இடிச்சிட்டா வர்றாரு ஆண்டவர். அவர் மகா பரிசுத்தர் அல்லவா, அவர் பெரிய ரத்தம் சிந்தி மீட்டு உங்களை பரிசுத்த ஜனமாக எடுக்கவில்லையா, அதற்காகத்தான் மீட்டு கொண்டார்.
அப்ப நாம் இன்றைக்கு அநேக வேளைகளிலே எரிகோ கோட்டை மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற அநேக காரியங்கள் எவ்வளவு துதிச்சாலும் இடியாம இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு போய் கேளுங்க, ஆண்டவரே காட்டித்தாங்கப்பா, என் நாவு அந்த கோட்டையை இடிக்கவே விடலை, என் துதி உன் சமூகத்தில் வந்து சேரவே இல்லை. அதுக்கு காரணம் வேற யாரோ கிடையாது, என் நாவு, என் மாம்சத்திலே நான் பிரியப்படுகிற இந்த காசிப், அடுத்தவங்களை பத்தி குறை பேசுகிற என் பொறாமை, அதை மட்டும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஜெபிச்சு பாருங்க, ஒரே நாள் உங்க எரிக கோட்டை இடிஞ்சு விழும் பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு வார்த்தைக்கு நடுங்குகிறவனா இருந்தா உங்க வளர்ச்சி ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அநியாயம் பண்ணுகிறவன் இன்னும் அநியாயம் பண்ணட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள அது அந்த ஒரு யோசனை, அந்த குரூப் இருக்கு பாருங்க, அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், அநியாயம் பண்றவங்க இன்னும், அதெல்லாம் நல்லா கூட்டம் பெருகிட்டே போகுது பாருங்க. எடுத்து பேப்பர் எடுத்து வாசிங்க, எவ்வளோ அருவருப்புகள், எவ்வளோ அநியாயம். ஒரு 10 வருஷம் முன்னாடி இப்போ அந்த கூட்டம் ரொம்ப பெருசாயிட்டே போகுது. ஆனால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தில் சேர யாருமே கிடையாது. அதனை வாசிக்கும் போதுதான் ஆண்டவரே, அன்னைக்கு யோபுவை குறித்து நீர் சாட்சி கொடுத்தீரே ஆண்டவரே, சாத்தான் எடுத்து என் தாசனை நீ பாத்தியா, நீ அவன் மேல் கண்ணை வைத்து நீ அவனை பாத்தியா ஆண்டவரே, அப்படி என்னை குறித்து நீர் சொல்ல வேண்டும். ஏதோ மனுஷங்க சும்மா வந்து ஓ நீங்க சூப்பர், நீங்க, அது நமக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனா என் ஆண்டவர் என்னை கொடுத்து திருப்பு கொடுக்க வேண்டும், அவன் நாவு அவனுக்கு அடங்கி இருக்கும். பரிசுத்த ஆவியினே ஆவி அல்லாமல் ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவனும் நாவை அடக்க முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்களுக்கு வரும்போது, ஹல்லேலூயா. அதனால தான் நான் யோசிக்கிறேன், அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் ஃபர்ஸ்ட் அந்த ஆவியானவர் இறங்கும்போது எப்படி இறங்கினாராம்? அக்னி நாவு போல இறங்கிச்சான். நான் யோசித்தேன், உண்மையிலே அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் நாவு அவனுக்கு அடங்கி இருக்கும். எவனும் அவனை குறித்து குறை சொல்ல முடியாது, விரல் நீட்ட முடியாது. சத்ரு பயந்து ஓடுவான். மற்றபடி புறம் சொல்லி குறை கூறி நடக்கிறவர்கள் என்ன போய் சொன்னாலும் சத்ருக்கு தெரியும், நான் பிடிச்சு வச்சிருக்கேன். அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை அவர் நோக்கி பார்ப்பார். இன்னைக்கு நான் வேற யாரையும் பற்றிவே யோசிக்க வேண்டாம். எனக்கு முன்னாடி நிறைய மெசேஜ் கேட்கும்போது இப்படி தோணும், அவங்க இந்த மெசேஜ் கேட்டால் நல்லா இருக்கும், இவங்க கேட்டால் நல்லா இருக்கும், என் ஒய்ஃப் இந்த மெசேஜ் கேட்டால் நல்லா இருக்கும். அப்படி ஏன்னா நமக்கு தெரியும் அதில் ஏதோ ஒரு குறை வருது, அது அவங்கள்ட்ட இருக்கு, அவங்க கேட்டால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு குத்தம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இது உனக்குள்ளது, நீ பார்த்துட்டே இரு, நீ அவனுக்கு போச்சுன்னா அவன் திருந்தி போயிட்டுருவான், நான் உனக்கு தந்துட்டே இருக்கேன், நீ ஒன்ன பாரு, உள்ள பாரு. புறம் சொல்லுதல், குறை கூறுதல், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக சொல்றேன். இனிமே நம்ம சர்ச்சில் இருந்து இல்லை தேவ பிள்ளைங்க யாராவது உங்கள்கிட்ட வந்து மற்றவங்களை யாரையாவது பற்றி ஏதாவது குறையோ காசிப்போ சொல்ல வரும்போது எல்லாம் கேட்டுட்டு இனிமே அப்படி சொல்லாதீங்க பிரதர், தயவு செய்து சொல்லாதீங்க. சொல்ல வரும்போதே உங்களுக்கு தெரியும் இது அங்கே தான் போகுதுன்னு, மெதுவாக கை கொடுத்து சொல்லுங்க, யோசுவா 6:10 அப்படி முடிச்சிருங்க. அதுக்கு மீதி சொல்லாதீங்க, அவங்களே வீட்டில் போய் பார்க்கட்டும். நீங்க அப்படி கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் உங்களை, யோசுவா 6:10 அவங்களும் நமக்கு கிடைச்ச வாக்கு தத்துவம்னு சொல்லிட்டு வீட்டில் போய் திறந்து பார்ப்பாங்க. இனிமே யாருக்கெல்லாம் உண்மையிலே ஆண்டவரே அந்த ஒரு காரியத்தில் எனக்கு விடுதலை வரட்டும், இல்லை நம்ம தான் அந்த ஆளாக இருந்தா வீட்டில் போய் மனப்பாடம் பண்ணுங்க, ஆண்டவரே யோசுவா 6:10 என் வாழ்க்கையில் இன்னும் வரட்டும் ஆண்டவர். நான் ஆண்டவர்கிட்ட முன்னாடி ஜெபம் பண்ணும்போது சங்கீதம் 137 நினைக்கிறேன், அதில் எருசலேமை குறித்து ஒரு அந்த பாட்டு வரும். அதில் எருசலேமே நான் உன்னை பெரிய சந்தோஷமாக நினைக்கலன்னா என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும் அப்படின்னு இருக்கும். நான் இந்த ஆண்டவருக்குள்ளே இந்த காரியத்தை கொடுத்து ஜெபம் பண்ணும்போது என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி, நீ உண்மையிலே அப்படி விரும்புறியா?
அப்போ நீ இப்படி ஜோம் பண்ணுவியா, ஆண்டவரே நான் அடுத்து யாரையாவது புறங்கூறினேன் தூஷணம் பண்ணேன்னா என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொட்டும் ஆண்டவரே, அப்போ எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு ஜோம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆண்டவரே வாய்ப்பே இல்லைப்பா, என் நாவு அடுத்த நாளே மேலே போய் ஒட்டிடும். அதனால யாரும் சுய பலத்தில் ஆண்டவரே நான் இனி பண்ண மாட்டேன்ப்பா அப்படியெல்லாம் தீர்மானம் எடுக்காதீங்க, அது நிற்காது. வேதம் தெளிவாக ஒருத்தனுக்கும் நாவு அடக்க முடியாதான். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எவன் ஒருவன் ஆண்டவரை என் சரீரம் என் நாவு என் வாய் உமக்குரியது என்று அவரை ஆண்டவராய் கொள்கிறானோ, அவர் ஆண்டவரானால், அவர் கர்த்தரானால், அவர் உன்னை ஆளுகை செய்கிறவரானால் நீ ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரை காக்க வல்லவர். ஆனால் மீண்டும் பாகம் வரும்போது ஓ அது நல்லா இருக்குன்னு சொல்லி நீ போய் மாட்டிக்காத. நீ ஆண்டவர் இடத்துல பலத்தை கேளு. ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வெட்டப்பட்ட ஒரு காதை தாங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் பேசாத எனக்கு ஒரு நாவை தாங்க ஆண்டவரே, பொறாமை எனக்குள்ள இருக்கிறது, நீ வெறுக்கிற காரியம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. வேகமாய் சொல்லி போக விரும்புகிறேன். அதனால முதலாவது காரியம் உங்களே நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தூஷணம். ரெண்டாவது புறங்கூறுதல். இந்த ரெண்டு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ரெண்டாவதாக வேகமாய் போகலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தின் 10வது வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இங்க இஸ்ரவேலரை குறித்து நீங்கள் 1வது வசனத்திலிருந்தே வாசித்தீங்கன்னா ரொம்ப தெளிவா அழகா இருக்கும், ரொம்ப அழகா எழுதி இருக்கும். அதுல என்ன சொல்லி இருக்கிறது? இஸ்ரவேலர் அடிமைகளா இருந்தார்களாம். மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேலரை மீட்டு கொண்டு வராங்க. அங்க வரும்போது செங்கடல் வழியாய் நடந்து வராங்க, மேக ஸ்தம்பத்தின் கீழே இருக்கிறாங்க, எல்லாம் நடந்து அழகா வராங்க. அதெல்லாம் நமக்கு இந்த காலத்திலே நாம் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டோம், திருமுழுக்கினால ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்தாவினாலே அபிஷேகப்பட்டோம். அதற்கு நிழலாய் இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை அங்கு அழகாய் காட்டிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் தான். எகிப்திலிருந்து புறப்படும் போது எல்லாரும் செங்கடலை கடக்கும் போது வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் தான். எல்லாரும் மேகஸ்தம்பத்திற்கு கீழாய் நடக்கும் போதும் அதே வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் தான். ஆனால் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாமல் போன அநேகரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள் வாக்குத்தத்தங்கள் வாக்குத்தத்தங்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர், அதிலே ஒரு மாற்றமும் இல்லை. அவர் நமக்கு சொன்ன வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. ஆனால் நம்மாலே, நம்முடைய கிரியையினாலே, நம்முடைய நாவினாலே அன்று எகிப்திலே புறப்பட்ட அநேகர் கானான் தேசத்திலே போகாமல் மடிந்து போனது போல நாமும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காமல் போக நம்முடைய நாவு காரணமாகலாம். அதனாலே தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். எதுக்கு முறுமுறுத்தாங்க தெரியுமா? அதை வாசிக்க வேண்டாம். யாத்ராகமம் 16 என்று நினைக்கிறேன், அதை இப்போ வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் பாருங்க. அந்த சாப்டர் எனக்கு கிளியராக ஞாபகம். எகிப்தில் எங்களுக்கு இறைச்சி கிடைத்தது, ஆண்டவர் எங்களை வனாந்திரம் வழியாக நடத்திட்டு போறாரு, எங்களுக்கு இறைச்சி கிடைக்கலையே. நமக்கு இப்போ பார்க்கறதுக்கு அதுக்காக முறுமுறுத்தாங்கன்னு இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. ஆண்டவர் ரட்சித்த புதுதில்லை எல்லாம் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நன்றி, இனி ஒன்று வேண்டாப்பா, இயேசு மாத்திரம், இயேசு மாத்திரம், எல்லாம் ஒரே உற்சாகம். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு ஆண்டவருக்காக ஜீவனை கொடுப்பேன், மரணமானாலும் ஜீவனாலும், எல்லாம் அந்த இனிஷியல் ஃபயர். நாள் போக போக வரும்புவாருங்க, ஏதோ ஆண்டவர் வந்துட்டோம், இனிமேல் எல்லாம் கவலையில் கண்ணீரில் அப்படியே உடனே காணானுங்கிற மாதிரி இஸ்ரவேலர் மாதிரி நடந்து வரும்போது தான் சில வனாந்திரமான பாதைகள். நடந்து வரும்போது ஜெபம் பண்ணா உடனே பதில் இல்லை, யாரோ வந்து பேசினா நமக்கு உடனே கோபம் வருது, ஆண்டவர் இடத்துல போறதில்லை முன்னாடி மாதிரி. ஏன்னா நம்ம இப்போ வளர்ந்த முதிர்ந்த கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம், வளர்ந்த விசுவாசிகள், மூத்த விசுவாசிகள் ஆகிவிட்டோம். உடனே என்ன பண்றது? என்ன நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் நம்ம அறியாமலே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். இது என்ன கஷ்டம், எப்போ எடுத்தாலும் கஷ்டம், என்னத்தை. நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? இயேசு என் ஆண்டவர் என்று சொல்லிவிட்டு நாம் முறுமுறுப்போமானால் அதன் அர்த்தம் என்னவென்றால்,
உங்களுக்கு பிளான் பண்ண தெரியல, இதை விட நான் நல்லா பண்ணியிருப்பேனே, இந்த பாதை வழியாக நடத்தணும் அப்படின்னு கேட்குற மாதிரி அவரிடத்தில் கேட்பது, அது நம்முடைய பெருமைக்கு அடையாளம். நீங்கள் புறங்கூறுவதும் கசப்பான மோசமான வார்த்தைகளும் சொல்லுவதும் பொறாமை என்றால், உங்கள் முறுமுறுப்பு ஆண்டவர் நடத்துகிற பாதைகளே, உங்களுக்கு வருகிற சோதனையிலே நாம் முறுமுறுப்போம் என்றால் அது என்ன அடையாளம் தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற கர்வம், பெருமை. நாம் என்ன சொல்லுகிறோம்? எல்லாம் என் ஆண்டவர் எனக்கு நியமித்த பாதையிலே நடப்பேன் நான் என்று சொல்லிவிட்டு, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே அனுமதிக்கிற பாதையிலே வரும்போது நாம் சொல்லுகிறோம், இது என்ன, இதுக்கு முன்னாடி எவ்வளோ நல்லா இருந்தது, இப்போ என்ன பிளான் பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை விட நான் நல்லா பிளான் பண்ணியிருப்பேன். நம்ம ஆண்டவருக்கு எதிரான காரியம்தான் ஆண்டவர் வெறுக்கிற காரியம். அதான் அவ்வளோ அழகாக தெளிவாக எழுதியிருக்குங்க. இதுக்கெல்லாம் யாருமே இவ்வளோ பெரிய பிரசங்கமே பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் வேதத்தை எடுத்து பார்த்தாலே போதும். ஆண்டவரை முறுமுறுப்பு என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. முறுமுறுப்பு ஆண்டவரை எந்த சூழ்நிலை, எனக்கு ஒரு காரியம் நிச்சயமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, நீர் என் ஆண்டவர் என்று நான் அறிக்கை செய்தால், என் வாழ்க்கையில் எந்த பாதையாக இருந்தாலும் சரி, எந்த கடினமான பாதையோ வனாந்தரமோ எப்படி சென்றாலும் சரி, நான் ஒரு நாள் ஏன் எனக்கு இது, ஏன் இப்படி இது, எனக்கு மாத்திரம் ஏன், எவ்வளோ நாள் இப்படிங்கிற முறுமுறுப்புகள், இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது வேற யாரையாவது கம்பேர் பண்ணி, அந்த முறுமுறுப்புகள் இருக்கவே கூடாது ஆண்டவரே. எல்லா பாதையிலும் நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர், நீர் அதை பூரணமாய் நிறைவேற்றுவீர். அந்த விசுவாசத்தோடு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி ஓட எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அந்த முறுமுறுப்பு வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு தேவனை பற்றி கொண்டு நடக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். 4வது எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இது நான் சொல்லி முடிச்சிடுறேன், ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் நான் கூட எடுத்துக்கிறேன், தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். கெட்ட வார்த்தை என்றால் நம்ம உலகத்தில் கேட்கிற மாத்திரம் கெட்ட வார்த்தை கிடையாது. ரொம்ப அசிங்கமான அந்த வார்த்தை, அதை நான் பேசுறதே இல்லை அப்படி மாத்திரம் கிடையாது. நிறைய பேர் கோபம் வருது பாருங்க. அதான் அந்த யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதில் அழகாக எழுதப்பட்டிருக்கும், இந்த மனித கோபம் தேவ நீதியை நடப்பிக்காதாம். அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் கீழே சொல்லப்பட்டிருக்கணும், எவன் ஒருவன் நாவை அடக்க முடியலையோ அவனுடைய தேவ பக்தி எல்லாம் வீணா இருக்கும், அது ஜீரோ, அது ஒர்த்லெஸ், அது யூஸ்லெஸ் அப்படின்னு அதே அதிகாரத்தில் கீழே எழுதியிருக்கும். அப்போ நமக்கு யாருக்கெல்லாம் கோபம் சட்டுன்னு வருதோ அந்த கோபத்தை எப்படி தெரியுமா ரிலீஸ் பண்ணுறோம்? நம்முடைய நாவினால. நீங்கள் யாரையும் அடிக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அப்படி யாராவது அடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கே வீட்டில் போய் அப்படியே மனம் திரும்பிடுங்க. ஏன்னா அடுத்த மெசேஜ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அதனால ஒரு வார்த்தை அப்படியே சொல்லி போயிடுறேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நம்மள அநேகம் பேர் கோபத்தை ரிலீஸ் பண்ணுறது நம்முடைய நாவின் கீழே விஷம் இருக்குமா, வேதத்தில் போட்டிருக்கு. அந்த விஷத்தை எடுத்து கக்கிரும். எங்க தெரியுமா இது பண்ணுவோம்? எங்க நம்முடைய பலம் அதிகமாக இருக்குன்னு நமக்கு தெரியுமோ அங்கே மட்டும்தான். நீங்கள் போய் உங்கள் பாஸ்கிட்ட அப்படி பண்ண மாட்டீங்க. நீங்கள் போய் ஏதோ பெரிய பணக்கார ஒருத்தட்ட போய் பண்ண மாட்டீங்க. நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. எங்கே உங்களுக்கு கோபத்தை காட்ட முடியும்? மோஸ்ட்லி உங்கள் வீட்டில், உங்கள் ஒய்ஃப், இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்ட், இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதில் பவர் இருக்கு. அதுவும் பெருமை தான். நான் என்ன வேணா சொல்லிடுவேன், ஏன்னா என் கோபத்தை நான் தீக்கணும். விஷத்தை கக்கிட்டு போயிடுறது, அவங்கள துன்பப்படுத்திட்டு போயிடுறது. அதுக்கும் அன்புக்கும் எங்கங்க? அதுக்கு தான் அதுக்கு ஒரு பழமொழி, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். என்ன குணமோ அது. ஆண்டவருக்கு அப்படி பழமொழியெல்லாம் கிடையாது. கோபத்தை உன்னை விட்டு அகற்று, கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. உனக்கு கோபம் வருதா, நீ ஆண்டவர்கிட்ட போய் அழுது மன்றாடு, ஆண்டவரை இந்த கோபம் என் வாழ்க்கையில் தயவு செய்து எடுத்து போட்டுருங்கப்பா, தயவு செய்து எடுத்து போட்டுருங்க. மனம் திரும்புங்கள். சும்மா கோபத்தை ரிலீஸ் பண்றதுக்கு உடனே வாயில வர்றது, அது யார் இருக்கா, யாரு பார்க்குறா, ஐயோ அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே, எனக்கு கோபம் வந்து டப்புன்னு ஒரு வார்த்தை அப்படியே ஆணி மாதிரி போய் குத்தணும். அது நமக்கு தெரியணும், அப்பதான் ஒரு ரிலீஃப். இந்த மாதிரிப்பட்ட கெட்ட வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள், இதுக்கெல்லாம் இந்த நாவை பயன்படுத்தி விட்டு, அதான் அந்த யாக்கோபு 3வது அதிகாரத்தில் இருக்கு, துதித்தலும் சபித்தலும்
ஒரே வாயிலிருந்து எப்படிங்க வரும்? அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்லாம் ஒரே மாதிரி அங்க எங்கேயும் பார்த்து பேசி ஏதாவது தூஷணம் பேசி எல்லாம் இருந்துட்டு 7வது நாள்ல நாங்க துதிக்கிறோம் சொன்னா எப்படிங்க கோட்டை இடியும்? ஆனா கோட்டை இடிகிறதுக்காக ஆண்டவரே என்னை மாத்துங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே, நீரன் ஆண்டவராய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உண்மையிலே உமக்கு சாட்சியா இருக்க வேணும்ப்பா. என் வாழ்க்கையை பார்த்து நீர் சொல்ல வேண்டும், இது என் நேசகுமாரன், என் வார்த்தைக்கு நடுங்குகிற மகன், என் வார்த்தைக்கு நடுங்குகிற மகள், நான் அவளை நோக்கி பார்ப்பேன், என் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன். நான் என்ன கண்ணில் அதை யோசிச்சிருக்கீங்களா யாராவது? கண்ணு வச்சு காட்டினா என்ன ஆலோசனை சொல்றாருன்னு தெரியுமா? அது இந்த ரொம்ப நல்ல கணவன் மனைவி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அன்புல வளர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தூரத்துலேருந்து யாரையா பற்றி பேசணும்னா சும்மா கண்ணில் காட்டினா போதும் தெரியும். சும்மா கல்யாணம் அடுத்த நாள்ல கண்ணை காட்டினா எல்லாரும் அப்படின்னு கேட்பாங்க. அது வராது. அதுக்கு ஒரு உறவு வேணும், ஒருத்தர் நல்லா புரியணும். அது எப்படி வரும்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட பழகணும். அப்பதான் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவாராம். அதெல்லாம் அப்போ நீங்க தெளிவா எழுதியிருக்கிற வசனத்துக்கே நமக்கு கேட்கறதுக்கு ஒரு இது இல்லை. அதுல போயிட்டு ஆண்டவரே ரகசியங்களை சொல்லுங்கன்னா அவர் எங்க சொல்லுவார்? நம்ம என்ன வாழ்க்கையில நடந்தது சொல்றேன். நான் ஆண்டவர்கிட்ட இதே மாதிரி இப்போதான் ஆண்டவரே ரகசியம் சொல்லுங்க, என் கூட பேசுங்கப்பா, அந்த ரங்கத்தில் பேசுங்கப்பான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னா என்கிட்ட கேட்டு, நீ எதுக்கு கேட்குற? ஏதாவது 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்குள்ள ரகசியம் பேசினா உடனே அடுத்த நாளே போய் என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான், என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்ன, அப்படி யாராவது சொல்லுவாங்களா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள மட்டும் இருக்கும். ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினார், நீ என்கிட்ட கேட்கறது அதுக்கு இல்லை, நீ நாளைக்கு சொல்லணும், ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு அது, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு இது. எனக்கு அப்படிப்பட்ட உறவு இல்லை. நானும் நீயும் பேசினா எனக்கும் உனக்கும் மட்டும். அது என்ன உறவு பாருங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்னன்னா, நம்ம நாவு நமக்கு கீழ்ப்படியணும், அதற்கு தேவ பலன் உண்டாயிருக்க வேணும். போதுங்க, இதுக்கு மேலே நான் இனி டாபிக் போயிட்டு இருந்தா எனக்கு முடியாது. நான் உண்மையிலே 20 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடலான்னு யோசித்தேன், முடியல. அப்படியே நம்ம தலைகளை தாழ்த்துவோம். எவன் ஒருவன் இயேசுவை கிறிஸ்து என்று இந்த வாயினாலே அறிக்கை செய்கிறானோ, உன் பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்ய முடியாதான். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத எல்லா காரியத்தையும் இந்த வேதத்திலே அழகாய் எழுதி நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, வேதத்தை தேடணும். எவன் ஒருவன் நேசிக்கிறானோ அவன் போய் தேடுவான். ஆண்டவரை, இது பிடிக்குமாப்பா, என்கிட்ட இது பிடிக்குமாப்பா, இது பிடிக்காதாப்பா. பார்த்து பிடிக்காத காரியங்கள் இருந்து ஆண்டவரை சொல்லுவான், ஆண்டவரே என்னால் முடியாது, ஆண்டவரே என்னால் முடியாதப்பா, ஆனால் உங்க பலன் இருந்துன்னா முடியுமே ஆண்டவரே, உங்க பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புனா எனக்கு முடியுமே அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தா எனக்கு புது பலன் வருமே ஆண்டவரே, நான் சாட்சியா இருப்பேனே ஆண்டவரே. அதற்கு தாங்க பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய், நம்மோடு கூட இருக்கும்படியாய், நமக்கு ஞாபகப்படுத்தும்படியாய், நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய், நல்ல துணையாளராய், நல்ல தேற்றரவாளராய் கூடவே இருக்கும்படி, நமக்குள்ளே தங்கி இருக்கும்படி, நம்மை பலப்படுத்தும்படி, இந்த போராட்டங்கள் சோதனைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கும்படியாய் தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அடுத்த வாரம் பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஈவாய் இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக அந்த ஜெபிக்கிற அந்த ஒரு கூட்டத்தை தந்திருக்கிறார், ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரேயர். அதில் ஒவ்வொரு நாளும் அதுதான் கேட்கணும். ஏதோ மற்றவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு காரியமோ அப்படிப்பட்ட அந்த சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் விட்டுருங்க. உண்மையா ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் ஆண்டவரே. உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையாய் நடத்துவாராக. இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவருக்குள்ள, ஆண்டவரே எத்தனையோ பேரை குறித்து இந்த நாவினாலே புறங்கூறி இருக்கேன் ஆண்டவரே, இந்த நாவினாலே ஆண்டவரே எவ்வளோ வீண் பேச்செல்லாம் பேசியிருக்கேன் ஆண்டவரே. அடுத்து இந்த சபையில ஆண்டவரே அந்நிய பாஷையும் பேசி உண்மையும் துதித்து ஆண்டவரே நீர் வெறுக்கிறீர் என்று நான் இன்னைக்கு கேட்டேன் ஆண்டவரே. உடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனாய் என்னை மாற்றும். உடைய சமூகத்திலே ஆண்டவரை துதிக்கிற இந்த நாவினாலே என் சகோதரனையோ சகோதரியை குறித்து ஆண்டவரை அவதூறு நான் என்னை பேசக்கூடாது. எந்த சூழ்நிலையில் நீர் என்னை நடத்தினாலும் ஆண்டவரை முறுமுறுக்காதபடிக்கு, பொய் சொல்லாதபடிக்கு, கோபத்தினாலே மற்றவர்களை ஆண்டவரை தாக்கி பேசாதபடிக்கு, சாந்தமும் மனத்தாழ்மையும் பொறுமையும் எனக்குள்ளே நிரம்பி நான் உம்மை போல மாற
உம்மை வெளிப்படுத்த எனக்கு கிருபை தாரும் என்று கேட்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே. ஓ மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் மனம் திரும்ப கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் வஸ்திரங்களை அல்ல, எங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு உம்முடைய வசனத்திற்கு நடுங்கி ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் உணர்த்தின காரியங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே மனம் திரும்ப கிருபை தாரும் ஆண்டவரே. உண்மையாய் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகிறான். அந்த கூட்டத்திலே நான் நிற்கும்படியா எனக்கு கிருபை பாராட்டும், இரக்கம் வையும் ஆண்டவரே. அப்பா, நீர் தந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசின தெளிவான உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தமாக நாளுக்கு நாள் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்திலே வளர, உம்மையே பின்பற்ற, உம்மை பிரியப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தார். எங்கள் நாவும் ஆண்டவரே நீரே எங்கள் தேவனாயிருந்து ஆண்டவரே எங்கள் சரீரம் முழுவதும் எங்கள் நாவும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிய, உமக்கு பிரியமானதையே பேச செய்ய கிருபை தார். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வார்த்தையை உண்மையாய் கேட்ட ஆண்டவரை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கிருபை பாராட்டி உடைய பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்து நீர் நடத்தும் ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பிரயாணத்தில் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஆன்லைன்ல இணைந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த கூடுகையின் எல்லா கனமும் மகிமையும் துதியும் புகழும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.